வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதை நீங்கள் மாடலாக வச்சு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதுவே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதில் இருக்க நெடுவினா எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க நெடுவினா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நெடுவினா வந்துடும். ஸோ உங்களால் நெடுவினா எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக் பேக் பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான். அதில் 11வது பாருங்கள், கவிஞர் வைரமுத்து பெற்ற விருது சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு சொல்லி 1 வேர்டு மாதிரி கொடுத்துட்டு, அடுத்து நமக்கு அந்த பாடலை படித்து அதுலேருந்து ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அது நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் நமக்கு 15 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 1 வேர்டு புக் பேக் பின்னாடின்னு கொடுப்பாங்க, சில உள்ளேருந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸு. நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இதில் கட்டாய வினாவும் உண்டு. ஸோ நல்லா 2 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1 வேர்ட்ஸில் ஏதாவது 5 மட்டும் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேர்ந்து சேர்த்து. இது இரு வினைகளை தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து மரபு இணை சொற்களையும் தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. கண்ணும் கருத்தும். அடுத்து கலைச்சொல் தருக, வாட்டர் மேனேஜ்மெண்ட், விசில். அடுத்து பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. அடுத்து அகராதியில் காண்க, என்னதுன்னா செம்மல் சிட்டம். அடுத்து நமக்கு இலக்கண கொஸ்டின், பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அவையாவை. அடுத்து நமக்கு கமா புஸ்டாப் அதெல்லாம் போடும் பார்த்தீங்களா, அது. அடுத்து இக்கு, எந்தெந்த இடத்துல இக்கு வரும், அந்த மெல்லின மெய்கள் இருக்குல்ல, அது கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க, 5 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸு, 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க, 2 மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடைகள் இருக்க, அந்த மேலே இருக்க அந்த பேராவை படித்து அது கீழே இருக்க அந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. அது நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 2 எதுனா போதும். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு மனப்பாடல் பாடம் கொடுத்துருக்காங்க, அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு 1 வேர்டு இலக்கணத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 3 கொடுத்து அதில் நமக்கு 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின், விண்வெளி 4ங்கிற ஒரு கற்பனை கதையை சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருவிழாவுக்கு அழைக்கிற மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதுவும் கடிதம் தான். நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, நம்ம ஒரு கவிதை எழுதுவோம் பார்த்திங்களா, அந்த இது அல்லது டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதையும் ஒமிட் பண்ணாமல் இதுக்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் வரும். கட்டுரையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம குறிப்பு சட்டகம்லாம் எப்படி போகணும்னு சொல்லி முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நயம் பாராட்டுக, மோனை நயம் எதுகு நயம்லாம் இருக்குன்னு அந்த இது. அடுத்து பார்த்திங்கன்னா நீ பாராட்டு பெற்ற சூழல் 5 எழுதுக. இது நம்மளாம் எழுதுறதான். ஸோ நம்ம எந்த நல்ல விஷயம்னா மேலே பாராட்டுவாங்களோ அதை எழுதிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராவர்ஸை மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க, அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிய புராணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்பாட்டு கூறுகளை பேணி பார்க்க நாம் செய்ய வேண்டிய சில 2ல் ஏதாவது ஒன்று எழுதணும். அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அல்லது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவெளி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்தியை விவரிக்கவும். அதற்கு அல்லது கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பள்ளியில் நடைபெற்ற இலக்கியம் என்ற விழா நிகழ்ச்சி செய்தியை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க.